உலக இரட்சகர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான தேவனுடைய ஜனங்களை உங்களை வாழ்த்துகிறோம். இந்த உலகம் உருவானது முதற்கொண்டு இந்த உலகம் முடியும் மற்றும் உலகில் பிறந்து சென்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி பிறக்க போகிற மனித குலம் எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் சாப நோய்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் பாவத்தின் சம்பளமான சாவையும் ஏற்றுக்கொண்டு மனித குலம் முழுவதற்கும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்த நித்திய வாழ்வின் நிச்சயத்தையும் பரலோக வாழ்வினுடைய பேரின்பத்தையும் கொடுக்கவே பரலோக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. எந்த மதமும் பாவிகளை மீட்க ஒரு பரலோக தேவன் வந்தார் என்று போதிப்பதே கிடையாது. போதிக்கவும் முடியாது, போதிக்கவும் தெரியாது. என்றால் பல மதங்களுக்கு கடவுள் யாரென்றே தெரியாது. கற்பனையினாலே பாரம்பரிய கதைகளினாலே தான் பல மதங்கள் இன்றைக்கும் உலகில் செயல்படுகிறது. ஆனால் பரிசுத்த கிறிஸ்தவ மார்க்கமோ சர்வத்தை உண்டாக்கிய உயிருள்ள அன்புள்ள இரக்கமுள்ள பாசமும் நேசமும் உள்ள பரலோக தகப்பன் என்னும் அந்த மகத்துவமுள்ள தெய்வத்தை மனித குலத்திற்கு போதிக்கிறது. கிறிஸ்தவம் வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பை போதிக்கிற மார்க்கம் அல்ல. என்றால் மனித குலம் முழுவதையும் உண்டாக்கிய கடவுள் மனித குலம் முழுவதற்குமே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு ஆண்டவராக இயேசு வந்தார். இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ அப்போஸ்தலருடைய பாதங்களை கழுவிய நாள். ரெண்டாவது, மனித குலத்தோடு தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கையளித்து புதிய உடன்படிக்கை உண்டாக்கிய நாள். மூன்றாவது, உலகத்தின் பாவங்களையும் உலகத்தின் சாபங்களையும் துக்கங்களையும் தன்மேல் விழுந்ததுனால கெட்சமனி தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் வேர்வையாக சிந்தப்பட்ட நாள். நான்காவது, இன்றைக்குத்தான் இதோ அந்த கெட்சமனி தோட்டத்தில் யூதாஸ் காரியோத்தை சாத்தான் ஏவி யூத மத தலைவர்களால் இயேசு பிடிக்கப்பட்ட நாள். இந்த 4 சம்பவங்களையும் ஒன்றடக்கிய இந்த நாள் உலகத்திற்கே மனித குலத்திற்கே இது மகத்துவமான ஒரு நாள், தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும் நாள். யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஆமென் அன்பானவர்களே, அடிமைகள் தான் மனிதர்களுடைய கால்களை கழுவார்கள் அந்த காலத்தில் யூத குடும்பங்களில். ஆனால் ஆண்டவராக இயேசு அடிமையின் உருவெடுத்ததுனால அப்போஸ்தலருடைய பாதங்களை அவர் கழுவுகிறார். இந்த சத்தியத்தின் ஆழத்தை தெரியாத பேதுரு, நீ என் பாதங்களை கழுவக்கூடாது என்றான். ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லி. ஆம், மனித குலம் முழுவதையும் தன்னுடைய இரத்தத்தாலும் தனது ஆவியாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தின் தேவனுடைய சொந்த ஜனங்களாக பரலோக பிதாவின் சொந்த மக்களாக கிறிஸ்து ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார். ஆமென் அன்பானவர்களே, ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே, என்னை நீர் என் ஆவி என் ஆத்துமா சரீரத்தை முழுவதும் கழுவும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலகில் மனிதனாய் பிறந்த எப்பேற்பட்ட ஒரு பாவியும் உலக இரட்சகர் இயேசு கழுவி சுத்திகரித்தால்தான் அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கும். அதோடு மாத்திரமல்ல, இதோ என்னுடைய உடல், இதோ என்னுடைய இரத்தம், வாங்கி உண்ணுங்கள். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக எல்லாருக்காகவும் கையளிக்கப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம் என்று சொன்னார். பழைய உடன்படிக்கை ஆடுகள் மாடுகள் புறாக்கள் பாவ மன்னிப்புக்காக பலியிடப்பட்டது. அந்த இரத்தம் பலிப்பிடத்தில் ஊற்றப்பட்டது.
லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் அதை போதிக்கிறது. ஆனால் உலகத்தின் பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியான ஆண்டவராய் இயேசு அவருடைய இரத்தத்தை அவர் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் குடிக்க கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இதயத்திலும் வாசம் பண்ண வருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய உடலை அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் கொடுக்கிறார். அவருடைய உடல் நம்ம உயிர்த்தெழ வைக்கிறது. ஆம், நமது பாவங்கள் கெட்சமனி தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்ததுனால வேர்வை இரத்த துளிகளாக வந்தது. நமது அக்கிரமங்களை இயேசு நொறுக்கப்பட்டார். நமது மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய இரத்த துளிகளால் இன்றைக்கும் மனித குலம் பரிசுத்த சந்ததியாக மாறுகிறது. இன்றைக்குத்தான் வேத வசனம் நிறைவேறுகிறபடி சாத்தானுடைய ஏவுதலாலே யூதாஸ் காரியோத்து பண ஆசைக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். என் அன்பானவர்களே, அப்படி காட்டி கொடுத்தவனும் கூட நான்கு கொண்டுதான் அவன் செத்தான். பணம் யாரையும் பரலோகத்து கொண்டு போய் சேர்க்காது. பணம் பாதாள வரைக்கும் பாயும் என்பார்கள் அல்லவா? அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யூதாஸ் காரியோத்து தான். ஆகவே இந்த 4 அற்புதமான சம்பவங்களும் நடந்த இந்த புனித வியாழன் என்பது உலக சரித்திரத்தில் மனித வாழ்வில் மகத்துவமான ஒரு நாள். இதேதோ பாரம்பரியமான சடங்கு நடைபெறும் நாள் என்று எண்ணிவிட வேண்டாம். இது சத்தியம். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, உண்மையாய் கர்த்தராய் இயேசு நம்மை கழுவும்படி கையளிப்போம். அவருடைய உடலை தின்று அவருடைய இரத்தத்தை குடித்து கர்த்தராய் இயேசுவோடு கூட நாம் பரிசுத்த சந்ததிகளாக மாறுவோம். நமது பாவங்களை தன்மேல் சுமந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் வேர்வை இரத்த துளிகளாக சிந்தி நம்மை ஆண்டவர் இன்றைக்கும் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதோடு மாத்திரமல்ல, நமக்காக அவர் கட்டி கொடுக்கப்பட்டார், பிடிக்கப்பட்டார். இத்தனை மகத்துவமுள்ள இந்த நாளில் தேவனே, எனக்காகவே என் அக்கிரமங்களே உம்மை அடித்தது, என்னுடைய துரோகங்களே உம்மை அடித்தது, என் கெட்ட நடத்தை, என் மாம்சீக பாவங்கள் உம்மை அடித்தது. ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற மகா கேடானவைகள் உம்மை காட்டி கொடுத்தது, உம்மை மறுதளித்தது. என்னை மன்னியும் ஆண்டவரே. பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு ஒரு புது அபிஷேகத்தை தாரும் தேவனே என்று சொல்லி இந்த நாளில் நம்மை நாம் முழுவதுமாக ஒப்படைத்து கிறிஸ்துவோடு கூட நமது சுயம், நமது பாவம், நமது மாம்சீகம், நமது பாரம்பரியம், நமது உலக பெருமை, நமது மாம்ச பெருமை எல்லாம் செத்து இயேசுவோடு கூட நாம் உயிர்த்தெழுந்த அனுபவத்துக்கு ஆயத்தமானவர்களாய் மாறுவோமா? அர்ப்பணிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மனித குலத்தின் மேல் நீர் வைத்த நித்திய அன்பு, துரோகிகளான எங்களை மீட்க, பாவிகளான எங்களை மீட்க, எங்கள் அக்கிரமங்களால் உம்மை எதிர்த்து வாழ்ந்தோமே, எங்களை மன்னியும். எங்களுக்காக காட்டி கொடுக்கப்பட்டீரே, அடிக்கப்பட்டீரே, எங்களை மன்னியும். உமது இரத்தத்தால் எங்களை கழுவும், உமது ஆவியால் எங்களை கழுவும், உம்முடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் எங்களை புதுப்பியும். நீர் எங்களை கழுவதான் நீரே எங்களுக்கு பங்காக வரப்போகிறீர். நீர்தான் எங்களுக்கு வேண்டும் இயேசுவே. எங்களுடைய பங்கு இயேசுவே நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டும். இந்த சத்தியத்தை அறியாத இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களையும் ஆண்டவரை அப்படியே விட்டுவிட வேண்டாம். பிசாசுகளுடைய பொய்யான பக்திகளினால் எங்கள் இந்திய ஜனங்களை அப்படியே விட்டுவிட வேண்டாம். 140 கோடி மக்களும் நீரே இரட்சகர் என்று அறியும்படியான ஒரு அசைவை இந்தியாவுக்கு தாரும், இந்திய தலைவர்களுக்கு தாரும், இந்திய மதங்களுக்கு தாரும், இந்திய மக்களுக்கு தாரும். மனமிரங்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.